ஆசையாக இருந்தாரே, விஜயின் கனவை ஒரே அடியாக கலைத்து போட்ட ஸ்டாலின். வணக்கம் செய்தி புனலேயர்களே. பீகாரில் இன்று நடந்த வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடன் இணைந்து இந்த பேரணியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். காங்கிரசுடன் கூட்டணி வைக்க தீவிரமாக முயன்று வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய்க்கு இது பெரிய ஏமாற்றமாக மாறியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், வாக்காளர்கள் திருட்டும் குற்றச்சாட்டை தெரிவித்தும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக வாக்காளர் உரிமை யாத்திரை பேரணியில் ஸ்டாலின் கலந்து கொண்டார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இது தொடர்பாக வாக்காளர் பட்டியலில் போட்டோக்களையும் தாராக வெளியிட்ட ராகுல் காந்தி, ஒரே படுக்கை அறை கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் இருப்பதாகவும் சாடியுள்ளார். அவர் தனது புகாரில் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் மறுப்பது ஏன், வீடியோ ஆதாரங்களை அளிப்பது ஏன், வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடியை தேர்தல் ஆணையம் செய்வது ஏன், எங்கள் கேள்விக்கு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது ஏன், பாஜகவின் ஏஜெண்டை போல தேர்தல் ஆணையம் செயல்படுவது ஏன் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை எழுப்பினார். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கைக்கு எதிராக ராகுல் காந்தி வாக்காளர் அதிகாரம் என்ற பெயரில் பேரணியை நடத்தி வருகிறார். பீகார் முழுக்க பயணிக்கும் அவர் மக்களை களத்தில் சென்று சந்தித்து தேர்தல் ஆணையம் மீதான தனது குற்றச்சாட்டுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார். பீகாரில் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறும் இந்த பேரணியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று பங்கேற்றார். இதில் மக்களிடமிருந்து வாக்குரிமையை பறிக்கும் பாஜகவின் அதிகாரத்தை மக்கள் நிச்சயமாக பறிப்பார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை இங்குள்ள பாட்னாவில் தான் விதைத்தோம். 400 இடங்கள் என்று கனவு கண்டவர்களை 240 இடங்களில் அடக்கியது இந்தியா கூட்டணி. மெஜாரிட்டி என்று ஆட்டம் போட்டவர்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டார்கள். மக்கள் சக்தி முன் எப்படிப்பட்ட சர்வாதிகாரியும் மண்டியிட்டுதான் ஆக வேண்டும் என்பதை மீண்டும் பீகார் நிரூபிக்க வேண்டும். ராகுல் காந்தி இன்று இந்தியாவுக்கான வழக்கறிஞராக இருக்கிறார். உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும் என பீகார் யாத்திரையில் ஸ்டாலின் பேசினார். காங்கிரசுடன் கூட்டணி வைக்க தீவிரமாக முயன்று வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய்க்கு இது பெரிய ஏமாற்றமாக மாறியுள்ளது. கடந்த 2 நாட்களாக விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் ஆலோசனை செய்ததாக பல செய்திகள் வந்தன. த.வே.க. கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு 70 இடங்களை கொடுக்க முன்வந்ததாக செய்திகள் வந்தன. அதோடு காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கவும் த.வே.க. விஜய் முன்வந்ததாக செய்திகள் வந்தன. ஆனால் 70 சீட் துணை முதல்வர் பதவி என்பது த.வே.க.வின் சார்பாக வியூக வகுப்பாளர் ஒருவர் கிளப்பிவிட்ட செய்தி என்று கூறப்படுகிறது. த.வே.க. மாநாடு நிறைய எதிர்வினை விமர்சனங்களை சந்தித்ததால், விஜயின் அங்கிள் பேச்சு கடுமையான விமர்சனங்களை சந்தித்ததால் இந்த செய்தியை த.வே.க.வின் சார்பாக வியூக வகுப்பாளர் ஒருவர் கிளப்பிவிட்டார். சிறிய கட்சிகள் கூட விஜயுடன் கூட்டணி வைக்க தயங்கும் நிலையில் காங்கிரஸ் போன்ற ஒரு பெரிய கட்சி விஜயை சந்திப்பது சரியானதல்ல என்று ராகுல் காந்தி, சோனியா காந்தி விவாதித்ததாக கூறப்படுகிறது.